சற்றுமுன் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற நாடகம், திடுக்கிடும் தகவல். என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. என்ன நடந்தது அப்படின்னா, செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையினர் அப்படியே குண்டுகட்டாக தூக்கிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் அவர்கிட்ட விசாரணையெல்லாம் பண்ணாங்க. உடனே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் ரத்தப்போக்குகள் இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 ரத்த குழாய்கள் வெடிப்பாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவமனையில் அதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இதெல்லாம் எத்தனையோ படங்களில் பார்த்துட்டோம், இதெல்லாம் முற்றிலும் நடிப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது தீவிர விசாரணை பண்ணணும் அப்படின்னாக்க, இருந்தாலுமே அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவமனையில் அவரை அட்மிட் பண்ணி அவருக்கு முறையான சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தாருங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முறையான சிகிச்சையும் பண்ணி கிட்டத்தட்ட 90% ஆபத்தான நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு அந்த ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சைலாம் பண்ணோம் அப்படின்ட்டு டாக்டர்ஸுங்களும் சொல்லியிருந்தாங்க. இந்த அளவுக்கு வந்து பண்ணிவிட்டு இப்போ என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறையினரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் நடிச்சிருப்பாங்களா, மேலே ஒரு கூட கீழே ஒரு கூட போட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்குங்க. இதெல்லாம் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கான ஒரு நாடகம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்படியே இருந்தாலுமே இப்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை அவங்க என்ன தான் நாடகமாக போட்டாலும் பிரச்சனை இல்லைங்க. அவர் சேஃப் ஜோனுக்கு போகணும் அப்படின்னா இனிமேல் தாங்க அவர் நாடகத்தெல்லாம் போடணுமே. என்ன அப்படின்னா, ஆட்கொணர்வு மனு விசாரிக்க வந்துட்டாங்க. ஆட்கொணர்வு மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா முறையாக எங்கள் ஹஸ்பண்டை வந்து முன்னாடியே சம்மன் அனுப்பியெல்லாம் எங்களை கைது பண்ணல, உடனடியாக வந்து குட்டுக்கண்டாக வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அமலாக்கத்துறையினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முறையாக ப்ராப்பராக இந்தந்த டாக்குமெண்ட்டுக்கோசம் தான் நாங்கள் உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் எடுத்து ப்ராப்பராக யாருக்கு தெரியாத மாதிரி வச்சு வைங்க. அப்புறம் எப்படி அமலாக்கத்துறையினர் வேலை செய்ய முடியும்? அமலாக்கத்துறையினரோட வேலையே இது தானே, ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி ஈஸியாக உள்ளே போய் தூக்கிட்டு அதுக்கப்புறம் தானே சொல்கிறது அப்படின்னு வழக்கறிஞர்கள் சொல்கிறது நீதிபதிகள் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த விவகாரத்துலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாரணை கமிஷன் அமைக்க போவதாகவும் எப்படியாவது டெல்லிக்கு தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றாங்க. பெட் ரெஸ்ட் எடுத்தாலுமே ஒரு மாதங்கள் ஆனாலும் கூட பரவாயில்ல, எங்களுக்கு விசாரணை டேட் வேணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 2ஆம் தேதி இதை வாதிடறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டெல்லி உச்சநீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி விசாரணை செய்ய போகிறாங்க, குண்டு கண்டாக தூக்கிட்டு போய்ட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி விசாரித்து என்ன மாதிரியான உண்மைகளை வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வாயிலேருந்து வர வைக்கிறாங்க அப்படின்ட்டாங்க பார்க்கலாம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை காப்பாற்றணும் அப்படின்னா அங்கேருந்து ஒரு ட்ராமா பண்ணால் மட்டும்தாங்க முடியும். அவரால் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விட முடியல, அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லி அவர் டிலே பண்ணி எந்த விஷயத்துலேருந்து அவங்கள மறக்கடிச்சா மட்டும்தாங்க முடியுமே அமலாக்கத்துறையினர். ஆனாலும் ஏமாத்துறது ரொம்ப கஷ்டங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.